ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட் போட்டு சுருக்கம் இல்லாமல் எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட் போட்டு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 3/4 கை லைனிங் ப்ளவுஸு. நம்ம வந்து இது வந்து நான் லைனிங் கிளாத்தில் வந்து இது வெட்டி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நீள வாக்கில் 2ஆக மடித்து நான் போட்டிருக்கேன். இந்த கார்னர் வந்து எனக்கு ஆப்போசிட் சைட்லேயும் மடிப்பு பகுதி என் சைட்லேயும் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா இந்த வெட்டு பாகம் வந்து நான் கீழே வர்ற மாதிரி மடித்து போட்டிருக்கிறேன். இதை எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி 4 கிளாத் வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கீழே வந்து ரா எட்ஜுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிறத நம்ம வெட்டிடலாம். ஸ்லீவோட ஹைட்டு 9. நான் வந்து டோட்டலாக 10 எடுத்துக்கிறேன். கீழே லைனிங் ப்ளவுஸ் மடித்து அடிக்கிற ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஷோல்டரில் ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச், அப்போ டோட்டலாக 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி 10 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். ஆம் ஹோல் டெப்த்து பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட்டு சுற்றளவு வந்து 34 வருது. அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.4. அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்டு 16 வருது. அதை நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணி மேலே இருக்கிற மார்க்கிலேருந்து ஒரு 8 வர்ற மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கோடு ஸ்லைடாக போட்டுக்கிறேன். இங்கேருந்து சென்ட்ரு பண்ணி மிட் பாயிண்ட்டை குறிச்சிக்கலாம். அதில் வந்து ஒரு மேலே ஒரு 1/2 இன்ச்சு, இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு போட்டுட்டு நம்ம மேலே 10 குறித்த இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ஒரு கொஷின் மார்க், லைட் கொஷின் மார்க் மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து லைட்டாக கீழே குடஞ்சி வரையணும். இப்போ நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே வர்ற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். கீழே பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரவுண்டு 5.5 வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கேன். இது வந்து சப்போர்ட்டுக்கு துணி கொடுக்கணும், ஏன்னா பாதி துணி பத்தலை. அதை வந்து மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிற இடத்துல கொஞ்சம் துணி மீறும்ல, அதையே வச்சு நம்ம தைக்கிறப்ப வந்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம எங்கெங்கே தையல் போடணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சீசரில் கட் பண்ணி நாச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸை இது மாதிரி விரித்து விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி விரித்து விட்டு கட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா நம்ம வந்து கீழே இருக்கிற துணியும் சேர்த்து வெட்டிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது மாதிரி விரித்து போட்டு வெட்டுங்க. வெட்டியாச்சு. அது ஃப்ரண்ட் சைடுங்கிறது அடையாளப்படுத்திருக்க ஒரு நாச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ராங் சைடு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ராங் மார்க் போட்டுக்கிட்டோம்னா நம்ம தைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அது தைக்கிறப்ப உங்களுக்கே புரியும். சப்போர்ட்டுக்காக இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.